ஈழத் தமிழர்களின் பண்டைய வரலாற்று தொல்லியல் ஆதாரங்கள். இலங்கையின் வடபகுதியில் நாக வழிபாடு இருந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் இப்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பல்கலைக்கழகத்தின் வரலாறு மற்றும் தொல்லியல் துறையின் பேராசிரியர் இதை கண்டுபிடித்தார். பாம்பை பானையில் வைத்து வழிபட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக புஷ்பரத்தினம் கூறுகின்றார். இந்த பாம்பு வழிபாடு தெற்காசியாவில் மிகவும் பழமையான நாட்டுப்புற வழிபாட்டு முறையில் ஒன்றாகும். நாகங்கள் பூமியில் இருந்து வந்து திரும்பவும் பூமியிலே மறைந்து போவது போல பழங்கால மக்கள் அது பூமியிலிருந்து வைத்து வழிபடுவதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பழங்கால மக்கள் நாக வழிபாட்டை ஒரு சாதிய வழிபாட்டாக கொண்டிருந்தனர். நாகப்படுவான் என்ற இடத்தில் இதற்கான சான்றுகள் அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த பகுதியில் கிடைக்கப்பெற்ற சான்று ஆசியாவில் எங்கும் கிடைக்கவில்லை என்று பேராசிரியர் குறிப்பிடுகின்றார். பழங்கால கலாச்சார சின்னங்கள், டெரகோட்டா பாம்பு சின்னங்கள், பீடநாகம், பாம்பு சிலை சிற்பங்கள், பாம்பு கற்கள் உள்ளிட்ட பழங்கால சிற்பங்கள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குழியில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட பெரிய அரைவட்ட பானை, அவற்றை மண்ணில் புதைத்து வாய் மட்டும் திறக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. பாம்பு வாயிலிருந்து விஷம் வெளியேறுவதையும் அது சிறு குடுவையில் சேகரித்து வைப்பது போன்ற சிற்பங்களும் அங்கு இடம்பெற்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பாம்பு சிலைகளை செய்து அதை பானையில் மூடப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த பானையின் 3 திசைகளிலும் தெய்வங்கள் அமர்ந்திருக்கும் பீடங்களாக காணப்படுகின்றது. 4வது திசையில் பாம்புகள் மண்பானையின் ஓரத்தில் இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இந்த பாம்பு வழிபாடு புற்று வழிபாட்டிற்கு முன்னதாகவே உள்ள கலாச்சாரத்தையும் வழிபாட்டையும் குறிக்கின்றது. பாம்பு சிற்பங்களை செய்து செம்பு பாத்திரம் அல்லது மண்பாத்திரங்களில் வைத்து கோவிலுக்கு கொடுக்கும் மரபு அந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது என்று பேராசிரியர் கூறுகின்றார். இலங்கையில் நாக பழங்குடியினர் இருந்ததற்கான சான்றுகளை அகழ்வாராய்ச்சியாளர்கள் நாக இனம் தோன்றியதை உறுதிப்படுத்துகின்றனர்.